நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளி ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். சவுதி அரேபியாவினுடைய செயற்பாடுகள் மேற்கத்திய கலாச்சாரம் நிறைந்த நிலையாகவே காணப்படுகின்றன. இதற்கு ஆதாரமாக பல வீடியோ பதிவுகளை முந்தைய வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் சவுதி அரேபியாவினுடைய செயற்பாடுகள், குறிப்பாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடைய செயற்பாடுகள் முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரானவையாகவே, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய வகையிலும் தான் செயற்பாடு இருக்கின்றது. புனித இஸ்லாம் உதயம் பெற்ற சவுதி அரேபியா மண்ணில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு சிலை வணக்கத்தை ஒழிக்கும் போது மன்னர் முகமது பின் சல்மான் கட்டப்போகும் பிரம்மாண்ட சிலைகள் பற்றி பல செய்திகள் நம்மளை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்க இஸ்லாம் வெறுக்கக்கூடிய இன்னும் ஒரு செயலை இளவரசர் முகமது பின் சல்மான் செய்துள்ளார். அது தொடர்பாக காணொளிகளை இப்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது அண்மையில் UAE இளவரசரும் அவருடைய பிரதிநிதிகளும் இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்க சவுதி அரேபியா வந்துள்ளார்கள். இந்த சமயத்தில் பிரதிநிதிகளாக வந்த துபாய் பெண்களை வரவேற்க இளவரசர் முகமது பின் சல்மான் பெண்களுடன் கைகுலுக்குகின்ற காட்சிகள் இப்போது பெருமளவான ஊடகங்களில் பகிரப்பட்டு விமர்சனங்களாக மாறியுள்ளது. இஸ்லாம் அந்நிய பெண்களையோ ஆண்களையோ பார்க்கக்கூடாது என்றே வரைமுறை இட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்நிய பெண்களை தொடுகின்ற ஹராமான செயலை இவர் செய்துள்ளார். இது மிகவும் கேவலமான ஒரு செயல். அந்த பெண்களும் இவற்றை செய்யாமல் தடுத்திருக்கலாம். அவர் இளவரசர் என்ற வகையிலும் இவர்கள் பிரதிநிதிகள் என்ற வகையிலும் கைகுலிக்கிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் இளவரசர் ஆனாலும் சரி, பாமரன் ஆனாலும் சரி, சமத்துவமான சரியான நீதியான சட்டத்தையே நிலைநிறுத்தியிருக்கின்றது. எல்லோருக்கும் அதே சட்டம்தான். இவர்கள் செய்த செயல் பாவம்தான். அதற்கான கூலிகளை இவர்கள் அடைந்து கொள்வார்கள். முன்மாதிரியான இருக்கக்கூடியவர்களே திசை மாறி செல்கின்ற போது மிகவும் கவலை அளிக்கின்றது. என்ன செய்வது? மறுமைக்கான அடையாளம் என்பதனை தாண்டி தகுதியற்ற ஆட்சியாளன் ஒரு ஆட்சியில் இருப்பது மறுமைக்கான மிக பெரும் அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் பார்க்கக்கூடிய தகுதியற்ற ஆட்சியாளனாகவே இந்த இளவரசர் முகமது பின் சல்மான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் முடிந்த அளவு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.